ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வழியாக நிறைய ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் பிராண்ட் நியூ சேல் பண்ணுறோம், யூஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ பிராண்ட் நியூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே அஃபிஷியல் ப்ராடக்ட், வாரண்டி கிளைமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். யூஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது மேக்ஸிமம் நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இங்கே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். கண்டிஷன் வைஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எதனா தேவைப்படுது, கேலிப்ரேஷன் எதனா தேவைப்படுதுனாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, நான் டெமோ பார்க்கணும், ஒரு அட்வான்ஸ்னா எப்படி இருக்குது, ஒரு ஆர்ஓ30 எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம டெமோ ரூம் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஆர்ஓ30 செட்டப் போட்டிருக்கோம், அட்வான்ஸ் 11 சேனல் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு 5.1 கேட்டகரி, எல்லா கேட்டகரியும் உங்களால் டெமோ பார்க்க முடியும். நீங்கள் நேரில் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தவிர ப்ராடக்ட் நிறைய பேர் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வீடியோக்காக வெயிட் பண்ணாதீங்க. பட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் நாங்கள் வந்து சேல் பண்ணி ஸோ எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோக்குள்ள நிறைய ப்ராடக்ட் நம்ம கொண்டு வர முடியல. உங்களுக்கு எதனா என்கொயரி தேவைப்படுது, எதனா ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லைனா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க. ஸோ அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுலேயும் வரும். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஷன் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் 3 நம்ம எடுத்துருக்கிறோம். 3 பிராண்டில் எடுத்துருக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மின் கண்டிஷன் தான். ஒரு பிராண்ட் நியூக்கு என்ன ஈக்குவலாக இருக்கோ அதை நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்எம்எஸ்எல் பிராண்டில் ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்எம்எஸ்எல் பிராண்டில் DA9. ஸோ உங்களுக்கு 2.1 சப்போர்ட் பண்ணும். அதாவது 2 ஸ்பீக்கர்ஸு, ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் ரிமோட் கண்ட்ரோல் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவும் இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு பேஸ் டபுள் ஆப்ஷன், ஈக்குவலைசர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இன்பில்ட்டாக ப்ளூடூத்தும் உங்களுக்கு அவைலபிளாக வந்துடும். ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா RCA அனலாக் இன்புட்டை கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் XLR இன்புட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் நல்ல ஒரு பவர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ், புக் ஷெல்ஃப் எல்லாத்துக்கூட நான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 50 + 50 வாட்ஸ் 8 ohms ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக இதுக்கு சைஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் பட் இதோட பவர் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ளூடூத் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்தனால எப்படி வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் எஸ்எம்எஸ்எல் பிராண்டில் SA300 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வித் ரிமோட் கண்ட்ரோல் அவைலபிள் நம்மள்ட்ட இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 40 + 40 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க 8 ohmஸில். ப்ளஸ் உங்களுக்கு பேஸ் டபுள், EQ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணிடலாம். ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்பில்ட்டாகவே இதில் கொடுத்துருப்பாங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அனலாக் இன்புட் இருக்கிற மாதிரி மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் USB உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 2.1 2 ஸ்பீக்கர்ஸு, ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2.1 கான்செப்ட்லாம் இதை மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 ஒரு காம்பேக்டாக இருக்கும். பட் ஆனால் பவர் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் கூடலாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் ரிமோட் மூலிமா எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ப்ரைசிங் ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 16,500க்கு நாங்கள் சேல் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன ரூமில் ஒரு காம்பேக்டான ஒரு இடம் பிடிக்கணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் இது ஒரு புக் ஷெல்ஃப் 5 இன்ச் டிரைவ், 6.5 டிரைவ் செக் பண்ண வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நீட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது எலாக் பிராண்டில். ஸோ இதில் உங்களுக்கு EA101 EQG அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இந்த ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையரும் 2.1ல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 80 + 80 வாட்ஸ் 8 ohmஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் ரிமோட் கண்ட்ரோல் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இதோடைய இந்த டிசைனிங் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டிசைன் தான் உங்களுக்கு இதில் மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு கோஆக்செல், ஆப்டிகல் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சப்பு ப்ரீஅவுட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 புக் ஷெல்ஃபோ, டவர் வரைக்கும் அதில் லோட் பண்ணிக்க முடியும். நான் டவர் லோட் பண்ண வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ ஒரு 2.1 கான்செப்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வித் USB இன்னோட அவைலபிள் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ நீங்க ஆப்டிகல் இன் கொடுத்துக்கலாம், கோஆக்சியல் இன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா அனலாக் இன்புட்ட குடுத்து இது யூஸ் பண்ணிக்கிறதான ஆப்ஷன் உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல இந்த ஒரு மீடியம் பட்ஜெட்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்டீரியோ இன்டிகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எல்லா ஸ்பீக்கர்ஸ் கூடயும் தாராளமா உங்களுக்கு மேட்ச் பண்ணதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 32,000க்கு நாங்க சேல் பண்றோம். வித் ஒரிஜினல் பாக்ஸோட தான் வந்திருக்கு. ஒரு பிராண்ட் நியூ என்ன கண்டிஷன்ல இருக்கோ, அது சேம் கண்டிஷன் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எல்லா பிராண்ட் கூடயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு அதில குடுத்துருக்காங்க. ஸோ நீட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓவராலா இந்த 3 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில், பிரைசிங் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். பிரைசிங் டிஸ்கிரிப்ஷன்லயும் தனித்தனியா குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட் ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது இல்லாம கொரியர் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸும் இருக்கு. இல்ல நான் சென்னைக்குள்ள இருக்கேன். நேர்ல வந்து பார்த்து எடுக்கணும்னாலும், நீங்க நேர்ல வந்து நம்ம டெமோ ரூம்ல விசிட் பண்ணி உங்க ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் வேணும், என்கொயரி எதனா தேவைப்படுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் 2மே பண்ணுங்க. உங்க என்கொயரி என்னங்கிறத நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ ரீசென்ட்டா நெறைய கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறைய ரிவ்யூஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நான் ஒரு இடத்துல ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். அது சரியா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு ஏத்த மாரி ப்ராடக்ட்ட குடுக்கல. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கஸ்டமர் வாங்குனதுக்கு அப்புறம் நெறைய டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுறாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்டின்னா, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க டெக்னிக்கல் பெர்சனா, அவங்களுக்கு விஷயங்கள் தெரியுதா? இப்டின்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்ட வாங்குங்க. ஒரு இடத்துல கேட்கறதுக்கு பதிலு தாராளமா 10 இடத்துல கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஸோ இதில டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கும்போது, உங்களுக்கு கரெக்ட்டான சஜஷன் குடுக்க முடியும். உங்க ரூமுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைங்கிறது அவங்களால குடுக்க முடியும். ஸோ அந்த வகையில எங்க சைடும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.